இருக்கிற ஒரு மதுவடியிலே சொல்லுமா கலப்பு ரெடியா சேட ஓட்டிடுறேன் ஆகட்டும் நான் சேட ஓட்ட போறேன் மனம் கேட்டுதே வேற கூட நான்கு மாத காலம் கழிச்சு வரோம் கொண்டு தாலி கட்டி மணி அவுத்துறதா கேளுங்க பாட்டு என் பொண்டாடி தேடி வரேன் வாங்க வாங்க காதல் பட்ட பாவத்தா காயம் பட்ட இதயங்களே உங்கள் கண்ணீரை மருந்தாக்குங்களே நீ ஊமா நல்லா பாட்டு பண்ணி யாருக்கு சொல்லுங்க நல்லா பாட்டு பண்ணிருப்போம் ஐயோ பாவனடி சின்ன வயசு தெரியலையா ஆமா ஆமா எப்படி ஊமையானா கேளுங்க நீ எப்படி ஊமையானா எப்படி நானு ஆமா அம்மா அம்மா என் மனைவி அம்மா சொல்றா துணி வந்தா துணி நான் அண்ணி 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 ஐயோ 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 தும்மு ஊம்பா ஆடா பாவிடே நான் சொல்ல புரியுதாடா ஐயா நீ நானே காத்துக்கு வேட்டைக்கு போய்டுமா என்னடா அந்த நேரம் பார்த்து என் மனைவி துணி தடவை தண்ணி சான் சொல்லி இருக்கறா தண்ணி எடுத்துக்கறான் தவறி விழுந்துட்டானா அந்த அதிர்ச்சில ஓமி ஆயிட்டான் ஐயோ பாவண்டி ஊனா ஓம்பா அம்மா வாய் யாரியா மனைவியா ஆமா மோஷம் ஏண்டா யாரா அப்பா அவரு சாயா உண்ணா சேல பாவாடை உண்ணா பாவாடை ஆனா வாய் உண்ணாடா ஏய் எனக்கு மாட்டேனா நீ பாறடா நீ என்ன பாக்குற ஆம்பல் ஐயோ ஐயோ ஆம்பல் நானே எங்கள முதல்ல சின்ன குழந்தைடா ஆனா ஏய் பாவனடி என்னங்க பண்றது அதிர்ச்சில ஓமி ஆயிடுறா ஆமா ஐயா ஆமா இந்த சம்பவம் நடந்து எவ்வளவு ஆச்சு 3 மாசம் 3 மாசமா சொல்ல அப்பவே இவன் சாதாரண ஊமை இல்ல இவன் காரி ஊமை உன்னடா ஐயா ஏய் அப்ப என்கிட்ட பேச மாட்டே நீ கிட்டியாட்ட பேசிண்டா நானே பேசிங்கற பைத்தியக்காரன் நீ லூஸ் மென்டலா கீழ பாக்க போறியா வாரேன் கால்ல 15 பேர் வந்து என்ன சேத்துட்டாங்க நான் ஏடா வரணும் லூசா போனா லூசுன்னு சேக்காது லூசோட மென்டல் வந்தா லூசுன்னு சேக்கு அப்ப உன்னை சேத்துன்னு மென்டல் சேக்க ஒரு பைத்தியக்காரன் நீ மட்டும் காரிக்காரன் சீகரா ஏய் யார் பாரு யார் தெரிஞ்சுங்களா என் சொந்த மச்சாயா ஆமா எப்படிடா என் தங்கச்சி அவனுக்கு கொடுத்துக்கிறேன் அவன் கொண்டாடி நான் வச்சுக்கிறேன் என்ன ஊர் போறீங்க தப்பா நினைக்காதீங்க பொழுது போனா சரக்கு சாப்பிடுவாரு டேய் குடிப்பேன் 4 ஆடா பாவி எப்படா திருந்த போற அட பாவி குடிய கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நடந்து கெடுக்குடா தெய்வமே ஏண்டா தெய்வமே நன்றி சொல்வே தெய்வமே என்னடா கும்பிடுறீங்க யாராருக்கு யாரார் அறிவுரை சொல்ல வேண்டும் என்று தெரியாமல் போய்விட்டது அம்மா நான் சொன்னா என்ன போடுங்க நான் சொன்னா என்னப்பா நீ சொல்லலாம் அதாங்க சொல்லலாம் சொல்றா நீ மேல எப்படா போய் போனா கொஞ்சம் சரி சாப்பிடுவாரு சரி என் தங்கச்சி கொஞ்சம் கார் ஜாகம் ஆக்கி வைக்கலனா பலால் அடிச்சு தேத்துறார் அந்த குழந்தை எங்க வரும் அண்ணங்கிட்ட தான் வரணும் அண்ணன் நான் இந்த மாதிரி கொடுக்க தேவையில்லமா நான் இருக்கிற அண்ணன் உன்னை வச்சு காப்பாத்துறேன் நான் வரும்போது சேர்த்து வைக்கிற தெக்கு அழுதுப்பா தெக்கு சிக்கிச்சி மொந்து ஏய் இவன் வேலைக்காரன் ஆமா இவன் பேசலாம் என்ன பேச்சு என் மனைவி பாக்கலாம் போலாம் வசந்தரா கண்ணி இன்ப பழத்தில் முழுவதை நீ ஏமாத்தாது ஓடி வா தச்சேன்னு ஒரு பொத்த கொடு கத்தி எத்தனை ஒரே சொல்லிடுவேன் நான் காயில் பார்த்தா என் மனைவி பேர் என்ன கசந்தரா என் மனைவி பேர் கசந்தா என் மொண்டாட்டி பேர் பஸ்ஸு பஸ்ஸுனா பேர் என் மொண்டாட்டி பேர் பஸ்ஸு ஏன்டா அப்படி பேர் இது அவ டைமோட வருவா டைமோட போவான் அதனால பஸ்ஸுன்னு வச்சேன் என் மொண்டாட்டி தனியார் பஸ் ஏன் மனைவி டவுன் பஸ் ஏண்டா இஷ்டத்துக்கு யாருவாங்க ஏறுவாங்க டேய் யாருவாங்க ஏறுவாங்களா நான் அப்புறம் கவனிக்கிறேன் ஒரு பஸ் நிக்காத சத்ரா கண்ணி ஓடி வா நீ ஏமாத்தாதே எழுந்து வா சுத்த மூடு வா அடங்க மாட்டேன் வாயாங்க ஒரு முறை பரம சொல்ற மனைவி நீங்க வேலை முடிஞ்சு போச்சா திருப்பி போடலாம் போ போய்ட்டாளா போங்கப்பா அவள் பறந்து போனாலே வசந்தரா
அதிகமாக திருப்பாது வணங்க 4 மாத காலம் கடந்து விட்டது. நான் தொட்டு தாலி கட்டி மணி பாரு ஒரு ஆசை வச்சு வந்த மத்தியா என் புத்தியே எதுக்கு சொல்ல அடிச்சு விடுறேன் நானே அடிச்சுக்கிறேன். எனக்கு போவாதப்பா ஏன் போச்சுப்பா ஏன் சொல்றேன் எதுக்கு சொல்றேன் நான் அவளும் பேசல வேலைக்கார பையன் நீ பேசல எனக்கு வேலை நான் போறேன் சரியான சுடக்கொலாக்குறேன் யாரு ஏய் ஏன் போறேன் ஏடா தொட்டு தாலி கட்டி மணிவாவும் அவளும் பேசல 4 மாத காலம் கழிச்சு வந்துக்கிறேன் கேவலம் வேலைக்கார நீயும் பேசல என்ன வேலை இருக்குங்க நாங்க பேசாத ஒரு காரணம் என்ன காரணம் இருக்கு எஜமா வந்தா யாரு பேசாதங்கிறாங்களோ அவங்களுக்கு 200 ரூபாய் நானும் பேசல அம்மாவும் பேசல நாங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டோம் அதுக்கு தோத்தது நீதான் ஆளுக்கு 200 ரூபாய் வெட்டு 1/2 ரூபாய் பல்லோ கூட ஞாபகம் வச்சு நீ பண்ணுறது தெரியுமா தெரியாதா எனக்கு எப்படி தெரியும் நேரம் சொன்னேன்னு தெரிஞ்சிச்சா தெரிஞ்சுது அப்ப போய் முதல்ல இருந்து வா சிவ சிவாவும் காலை வாரபா தட்டி தகுதோ தலங்க தகுதோ எல்லாத்தையும் வருங்க நீங்க கால வருஷமா விடாதீங்க பாயிண்ட் கால தூக்கி உள்ள போட்டுருங்க தட்டி தகுதோ வாங்கடா ரெண்டு பேரும் ஐயா 4 மாத காலம் கழிச்சு வந்துருக்கனே தனிமையில் பார்த்து மனைவி பேசுவாரு நம்ம இங்க இருக்க கூடாது இல்ல இனிமே காண முடியுமா வாய் திறக்காத ரெண்டு பேரும் வேலையில போங்க போவோமா போவோமா யமலோகு ஆனா சரியா நடவுங்க ஓடும் 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 நீன படம் போக முடியல அவரே படபடி எனக்கு என்ன வேலை மானசனானி செத்து வரீங்க போய் வா நான் வரச்சா வராத போ எதுனா உதவி ஒண்ணே என்ன கூப்பிட்டு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன் குழந்தை உனக்கே தெரியாத உதவி நான் சொல்லி கொடுப்பேன் நீ போய் வா நான் வரச்சா இல்ல கேப் கிடைக்குன்னு பார்த்தேன் உனக்கு விட மாட்டேன் நான் போய் வா வசந்தரா வசந்தரா ஏ பேச மாட்டேன்னா இந்தமே
வர மாதிரி போக வருது. எதுக்கு வர மாதிரியா? நாய்க்கு வர மாதிரி. அங்க எடுத்து போய் சேர்த்துட்டீங்க. வேற என்ன? என்னங்க வெளிநாடு சென்றீங்களே, ஒரு கடிதம் போட்டீங்களா, ஒரு லிகித் அமைச்சிங்களா, ஒரு போன் பண்ணீங்களாங்க? ஆமாங்க. நான் வெளிநாடு தான் போனேன். ஆனா எப்போது பார்த்தாலும் உங்க நினைவுதான். அப்படியா? எனக்கு இதுதாங்க கோபம். கோபம் தடுப்பிட்டது. உங்களை பார்த்தது மனம் மாறிவிட்டது. வானத்துல ஒரு வெண்ணிலா, அதை அடைக்குது இந்த பெண்ணிலா. காதல் ஒரு கருப்பு நிலா, நம் காவியத்தில் ஒரு வட்ட நிலா. வானத்துல போய் கண்டேன், நிலவை கண்டேன், உன் மீது காதல் கொண்டேங்க. எப்படி தெரியுமா? புது வளையல கொண்டையில தாடி என்ன பார்த்துட்டீங்க? என்னுடைய ஒரே மகள் பத்மாவதி எப்படி இருக்கா? ஐயோ 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 நான் எப்படி மேல கை வைக்கலாமா? மேல கை வைக்கலாமா? ஐயாயிரம் தெரியுமா? ஐயாயிரம் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? எப்படி மேல கை வச்சா? கம்பெனியா? ஏய் அது தலையத்து எடுத்து போய் என்ன அருமை நரம்பு தலைச்சு அம்மாவை நீ வச்சிருந்த
எதுக்காக தெரியுமா? எதுக்காக தெரியுமா? இரு சொல்லு. என்ன பண்ண? உடம்பு தலைச்சு கேளு. சொல்லுங்க. வெளிநாடு போயிட்டு வந்தேன், தொட்டு தாலி கட்டி வந்து உன்னை பார்த்துட்டேன். என்னுடைய ஒரே மகள் பத்மாவதி எப்படி இருக்கான்னு கேட்டா அவ்வளவுதான். காக்கானிடா காக்கா முட்டை முட்டை காக்காவும் கூடி போடுங்க. நான் ஜமா சொல்லுது காக்கா சாப்பாடு வேணுங்களா? நான் மண்டு விடுவாதான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதான் கேட்டேன். ஆமா நீ எதிர விட்ட பத்மாவதிரா என் மக அது கிளப்பிட்டியா? என்ன கிளப்பிட்டியா? உன் பொண்ணை பத்தி கிளப்பிட்டியா? ஆமா என்ன நீங்க வேற என்னடா என்ன நாட்டுல காரி முயிறாங்க. நாட்டுல காரி என்னன்னு இந்த தேவடியா வளர்ப்பு சரியில்லை. அந்த பொண்ணு பொண்ணு பேசுகிறது. நீ ஏன்டா அங்க வேலை செய்யற மானம் கட்டு போய் அப்படி என்ன கேக்குறாங்க? அந்த அத்தா மானம் கட்டு போய்க்கிறானா? நீ ஏன்டா போறீங்க? யாரு மானல? யாரு மானலப்பா? நாட்டு மக்கள் சொல்றாங்க. நாட்டு மக்கள் சரி, நாட்டு மக்கள் பேசுற அளவுக்கு என்னுடைய மகள் என்ன தவறு செய்யறா? மீனா மீனுக்கு என்ன பண்ற தெரியுமா? அது மீனா மீன். என்ன பண்ற தெரியுமா? சொன்னதை கேளுங்க. இருடியா வாய் மூடுறே. வாய் மூடு. அது எப்படி சொல்ல முடியும்? வாய் மூடு. அவதான் வாய் மூடுறோம். அண்டா தண்ணி வைக்க சுடு தண்ணி. சரி, அது ஒண்டியா குளிக்குது. என்ன கூப்பிட்டா? என்னது குளிக்குது? ஒரு பாதுகாப்பு. கூப்பிட்டா? சரி. அம்மாம் சோப்பு. லைவா சோப்பு. குளிக்கிட்டா ஏன்டா? அப்புறம் அவ யாரு? யாரு? வாரிசுடாவா? வருங்கால வாரிசு அவதான். அவளுக்கு ஒரு மணி நேரம் இருக்கு. செய்யிட்டோம், போட்டோம், ஜெயிட்டோம், குளிக்கிட்டோம். பன்னீர்ல குளிக்குது. பன்னீர்ல குளிக்கிட்டோம், சென்ட் அடிக்குது, அடிக்கிட்டோம், பட்டு போட கட்டிக்குது, கட்டிக்கிட்டோம், தலை வாரிக்குது, வாரட்டும், மாம்பூ தள்ளி வச்சுக்குது, வச்சுக்கிட்டா பேரல அப்படி பூச்சிக்குது. பொய் சொன்னாலும் பொறுக்கிற மாதிரி பொய் சொல்லணும். என் மகளா பேரல அப்படி போடுறான். போட்டு அந்த முகத்தை போய் பாடுறான். இல்ல போடுது. ஆனா மூஞ்சி வெளுக்கல. போட்டுங்க, பூ வச்சுக்கிறீங்க, மாடி மேல போய் நின்னுக்குறீங்க, கீழே போற மொட்டை பசங்க கட்ட பசங்க சைட் அடிச்சுக்கிறீங்க. அநியாயமா ஒரு பெருமை பேச முட்டாத. உனக்கு ரெண்டு பொண்ணுக்கு யோசனை பண்ணி பேசு. என் பொண்ணை பத்தி நான் நினைக்கிறேன். நேத்து தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டான். இத வந்து வெளியே சொல்ற ரக்கமா தான் உனக்கு. நீ தானே வெளியே சொன்னா வெக்கமா உள்ள போய் சொல்லிட்டான். சொல்லி என் மகளை பத்தி நம்ம மாட்ட நம்ப முடியாது. என் மகளை பத்தி தெரியாத நான் பெத்தவன் நானு. என்கிட்ட சொல்றியா நீ வேலைக்காரன்? நான் சொன்னது நம்பலையா? மாட்டடா நாட்டுக்கார ஒரு பிணியா? இது எதுக்கு சமம்? இது குழந்தைக்கு சமம் சொல்லுவாங்க. வாய கொஞ்சமா ஒரு பூசு உள்ள போகுது. ஏன் குழந்தை போட்டு ஆடுறீங்க? ஏய், இந்த பத்தினி முன்னாடி தாண்டறா நீ. தாண்ட மாட்டேன். பத்தினிடா நானே. தாண்ட நான் செத்துடுவேன். ரெண்டு பேருக்குள்ள ஏதோ கரெக்ட். ஏய் என்ன சொல்றப்பா? இந்த வீட்ல அவர்தான் இருக்க கூடாது. நான் இருந்தா இருக்க கூடாது. நான் அப்பவே நினைச்சேன். என்னவென்று? நீங்க ரெண்டு பேருமே ஏதோ கணக்கு போடுறதா வேலை நல்லா வேலை தெரிஞ்சு போச்சு. அவருக்கு முடியல அவ்வளவுதானே. பா எடுத்து கணரா பாரு. இல்ல குட்டிய பார்த்து என் ஒரே மகளை பிடிச்சு சாகடிச்சிட்டு நிமிடா வா போடு. டேய் நாம் போட்ட கணக்கு போட்டடாச்சு. நிறைவேறி விட்டது. இப்பொழுதே பத்மாவதி சந்திக்கின்றேன். பாய் எடுத்த கிணறை பார்த்து பிடித்து தள்ள வேண்டும் என்றால் சாகசமாக பேசி மடங்கி நல்லவன போவதை நடத்தி சென்று மலை அடிவாரத்தில் பாய் எடுத்த கிணறு இருக்குது. குச்சி தள்ளி சாப்பிட்டு மூணாயிடுச்சு டைம். நல்லா பூசிக்கிறாங்க. யாரு பயம் இன்னைக்கு மழை
பத்மாவதி உன்னை ஏன் அடிக்கிறேன் ஏன் திட்டம் தெரியலையா? பாக்குறவங்க எல்லாம் கேவலமா பேசக்கூடாது. என்னதான் வளர்ப்பு மகளாக இருந்தா என்ன எப்படி கேவலமா வளர்க்கிறான்னு என்ன கேவலமா அதுக்குதான் அடிக்கிறேன் திட்டுறேன். இந்த புடவை யார் வாய்க்கு அம்மா தான் வாய்க்கு நான் குத்தம் சொல்லாதரா எதுவோ உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? சொல்லுடி. அம்மா உங்க மேல எனக்கு கோவமே கிடையாது. நீ மனசு மாறி திருந்தறியே எனக்கு அதுவே போதும். பத்மாவதி சந்தோஷமா இருக்கிற நேரத்துல நந்தவனம் போகலாம். அழகா நந்தவனமா? ஓடியாங்க 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 ஓடியாங்க. வண்டுகளை இடை இடை தேனை அருந்துகிறது. கள்ளமில்லா உள்ளங்கள் பள்ளமில்லா இடங்கள் இப்படிதானே வாவேன்னு அழைக்கிறதுமா? எப்படி இந்த மலரெல்லாம் பார்க்க பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? முத்தி சிப்பி மெல்ல மெல்ல அதை பார்த்ததும் மனம் மாறிவிட்டது. அதை பறித்து என்னுடைய கூந்தலிலே சூட வேண்டும் என்று ஆசை வந்து விட்டது. ஏன் பறித்து என்ன என்னமா நீங்க பார்த்தாயா? அந்த மலருக்கு பக்கத்துல பாய் இருந்து கிணறு இருக்கு. தப்பி தவறி விழுந்தா என்னமா ஆகுறது? சேர்த்து போட்டு போடுவாங்க. உயிர் போயிடுண்டி. அததான் சொன்னேன். என்னடி செய்வது? அம்மா என்ன உனக்கு மலர் தானமா? ஆமா. என்கிட்ட சொன்னா நான் கொண்டு வரேன். ஒண்ணு நீங்க ஏறுங்க இல்ல நான் ஏறுறேன். இப்படி ஏறுவடா பத்மாவதி. அந்த மலர் தானே இதோ நான் போயிட்டு கொண்டு வாடி. உள்ளமே கலக்குது. ஏனென்றால் அந்த மலை மேல ஏறி விடுத்து செத்துட்டேன்னா அப்பாவுக்கு யார் பதில் சொல்றது? அப்பாவுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால பஞ்சில போய் அழகா ரெஸ்ட் எடுமா. பெட்ல கேட்டியாடா தண்டோராவ? மதி வதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்துட்டானா? அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தா
பாதி ராஜ்யமும் 10 லட்சம் பொண்ணும் தராங்க. டேய் இவனை சாவடிச்சிட்டா எனக்கு என்னடா அஞ்சு பிரயோஜனம்? பைசா கிடையாது. 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்போ? அந்த செத்து போன படத்துக்கு தாலி கட்டி வச்சிட்டு ஏய். பாதி நாடு வருது. ஆமா. 10 லட்சம் மழை வருது. அப்பப்பா. இப்படி என்னுடைய இந்த கணவர் நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி. நான் ராணிடா ரெண்டு பேத்துக்கு வேலை செய்வேன் நீ. என்னுடைய கணவர் சந்திக்கின்றேன். ஏய். கணவரை சந்தித்து ஏய். சம்மதம் சீக்கிரம் வாங்கி வர. அது ஓ